அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஃபுல்லாக ஒரு ஃபாரின் காயின்ஸ். ஃபாரின் காயின்ஸ்னால் ஒரு நாணயம் போல் இன்னொரு நாணயம் இருக்காது. எல்லாமே நடுத்தரமான நாணயங்கள். மிக உயர்ந்த நாணயங்கள் கிடையாது, மிக தாழ்ந்த நாணயங்கள் கிடையாது. 25 நாடு வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி நாடுகள், மொத்தம் 25 நாடுகள். நார்மலாக இந்த 25 நாடையும் நீங்கள் தனித்தனியாக கலெக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து 2500 நீங்கள் செலவழிக்கணும். 2500 செலவழிச்சாலும் 25 நாடுகள் அவ்வளோ எளிதில் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியாது. ஒரே நாட்டினோட நாணயங்கள் நிறைய கிடைக்குமே தவிர 25 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கிடைக்காது. இந்த 25 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸும் குறைஞ்சது 2500 ரூபா. இன்றைக்கி நான் உங்களுக்கு தர்றது வெறும் 1000 ரூபாய்க்கு தரேன். 1500 ரூபா லெஸ்ஸு. என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. யூஎஸ்ஏ, அமெரிக்கா. ஒன் டைமு 1983 உள்ளது. டென்மார்க்கு, டென்வர் மின்ட்டு ஓல்டு காயின் 83 உள்ளது. இது 40 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, 42 வருஷம் ஆகும். அமெரிக்கா இது. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்து அர்ஜென்டினா, அதுக்கடுத்து ஆஸ்திரியா. இது ஆஸ்திரேலியா, இது அர்ஜென்டினா, இது ஆஸ்திரியா. ஆஸ்திரியானா உங்களுக்கு தெரியும், முதல் உலக போருக்கு காரணமார்த்த ஒரு பிள்ளையார் சொல்லிப்பட்ட நாடு ஆஸ்திரியா. பூட்டான், அதோட 5 நாடாச்சு. பக்ரைன், எத்தியோப்பியா, கிரீஸ், இந்தோனேஷியா. யூஎன்சி காயின் அது. இந்தோ போர்ச்சுகீஸ் ஒரு காயின் 250 ரூபா. அது இட்டாலி, இது 100 ரூபா. மலேசியா, நியூசிலாண்டு 85 ரூபா ரெண்டு வேல்யூ. நேபாள் யூஎன்சி காயின். ஸ்ரீலங்கா ஓல்டு 25 பைசா. ஸ்பெயின், சூடான், சவுத் கொரியா, யுனைடெட் கிங்டம், யுஏஇ, மஸ்கட் ஓமன், சிங்கப்பூர், தாய்லாந்து, கனடா, மலேசியா. 1 ரிங்கித் இது 1995 உள்ளது. மொத்தம் 25 நாடுகள். ஸ்கூல் பையங்க, ஸ்கூல் குழந்தைங்க, பெண்கள் அல்லது குழந்தைகள் பள்ளிக்கூடங்களில் 25 கண்ட்ரிஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு பேராக சொல்லுவாங்க, புகழாக சொல்லுவாங்க. அப்படியா 25 நாடு சேர்த்துட்டியோ அப்படிம்பாங்க. இது 25 கண்ட்ரிஸ் உங்களுக்கு. ஒன்லி 1000 ருபீஸு. ஒரு நாணயம் வரும் 40 ரூபா விழும்னு நினைக்கேன். எல்லாமே ஈக்குவல் 40 ரூபா விழும்னு நினைக்கேன். இந்த 1000 ரூபாய்க்கு இதில் ஒரு 10 காயின் தான் நீங்கள் வாங்க முடியும். அதுவும் ஒரே நாட்டு நாணயங்களாக கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன். 25 நாடு வெறும் 1000 ரூபாய்க்கு. இதில் இன்னும் ஒரு உதவி உங்களுக்கு செய்யட்டுமா? சிப்பிங் சார்ஜ் நீங்கள் தர வேண்டாம், அதுவும் நானே போட்டுக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு 100 ரூபா தாள் 725034 எஸ் ஜெகநாதன். குட் கண்டிஷனான கரன்சி, நோ யூஎன்சி கரன்சி. 100 ருபீஸு, நல்ல கண்டிஷனான கரன்சி. 680 ரூபா இந்த கரன்சியோட வேல்யூ. யூஎன்சியாக இருந்ததுன்னா 1300 ரூபா. இது 650 ரூபா, 680 ரூபா இது. அப்புறம் இன்னொரு கரன்சி ஒரு 4 lakhs, ஒரு ஃபேன்சி நம்பரு. சக்திகாந்த் தாஸ் கையெழுத்து போட்டது. சி இன்செட்டு WF வெல்ஃபேர் 9 9ஆம் நம்பர், ராசியான நம்பரு. இதனுடைய ரேட்டு 1000 ரூபா. ஆக்சுவலாக இது 500 ரூபா, அதை புரிஞ்சுக்கணும். மூணாவது ஒரு தாள் சுப்பாராவு வித்து ருபி சிம்பிள் 180 ரூபா. யூஎன்சி கரன்சி 180 ரூபா ஒரு தாளுடைய ரேட்டு. ஒரு ரெட்டி கவர்னர் போட்ட ஒரு 1000 ருபீஸு
400 இது ஒரு தாள் 400. ஒரு ஃபஸ்ட்டு இஷ்யூ ஒரே ஒரு தாள் ஃபீமேல் ஜாலன், இது 500 தாள். இது வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூ கிடையாது, செகண்ட் இஷ்யூ. 500 தாள் 500. இது என்னது சுப்பாராவ் 180 ஒரு தாளுடைய ரேட். இது ஒரு செகண்ட் இஷ்யூ கவர்னர் பிமல் ஜாலன், இதனுடைய ரேட்டு வந்து 500. வாரேன். இது ஒரு 1000 தாள் சுப்பாராவ் கையெழுத்து போட்டது, இதனுடைய ரேட்டு வந்து 250. இன்னொரு தாள் ரெட்டி கையெழுத்து போட்டது 400. ஒரே ஒரு தாள் 39, 68, 61 ரகுராம்ஜி ராஜன் கையெழுத்து போட்டது 40. ப்ரீஃபிக்ஸும் 4, சீரியல் நம்பரும் 4, மொத்தம் 7 4 இருக்கும். 44444 டாக்டர் டிஆர் ப்ரீஃபிக்ஸு உள்ளே வந்து கேபிட்டல் ஏ இன்செட்டு 1000 rupees ஒரு தாள். இது ஃபுல்லாக 4 4 4 4 4 4 4. ஒரே ஒரு ஃபாரின் கரன்சி காங்கோ ஒரே ஒரு தாள் 80. இது சக்கரா நோட்டு சி ரெங்கராஜனுக்குள்ளது, குட் கண்டிஷனான கரன்சி. இது 80. அதுக்கடுத்து என்ன கரன்சி இருக்குது? ஒரே ஒரு ஃபஸ்ட்டு இஷ்யூ 99% கண்டிஷன் 3000 ஒரு தாள். அவ்வளவுதான். வணக்கம். ஒரே ஒரு நாணயத்தை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்சோடனே உங்களை பதவிக்கு போடுறேன். ஹார்ஸ் அண்டு புல் அண்டு ஹார்ஸ் வெள்ளி நாணயம், சில்வர் காயினு. இது யாருடைய நாணயம் சொன்னால் இல்துமிஸ் அப்படிங்கிறவருடைய நாணயம். பக்கா கண்டிஷனு. இல்துமிஸ் யார் அப்படின்னா த பிரின்ஸ் ஆஃப் காயின்ஸ், நாணயங்களின் இளவரசன் என்ற பட்டத்திற்கு இந்தியாவிலே சொந்தக்காரரான ஒரே மனிதர் இவர் தான். எப்படிப்பட்ட தங்க நாணயங்கள் எப்படிப்பட்ட மன்னர்கள் வெளியிட்டாலும் நாணயங்களின் இளவரசன் அப்படிங்கிற பட்டம் வந்து இந்த இல்துமிஸ் இவருக்கு மட்டும்தான் அது உரித்தானது. அந்த கேள்வி வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயும், அதாவது டிஎன்பிஎஸ்சி அடுத்து யூபிஎஸ்சி, இந்த எக்ஸாம்களில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. த பிரின்சஸ் ஆஃப் காயின்ஸ் தமிழில் வந்து பக்கில் எழுதியிருப்பாங்க, நாணயங்களின் இளவரசன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். அரை மார்க்கில் எத்தனையோ மனிதர்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிற சமயம் இந்த நாணயங்கள் மூலமாகவும் ஒரு மார்க் கிடைக்கும். இந்தியாவிலே முக்கியமான நாணயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். நாணயங்களின் இளவரசர் யார்? இல்துமிஸ். அவருடைய நாணயம் இது, வெள்ளி நாணயம். இது புல் அண்ட் ஹார்ட்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்து காளை மாட்டின் உருவமும் குதிரையின் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்குது. 100% ஒரிஜினல் காயின். இது சம்மந்தம் ஒரு சின்ன ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் ஒரு கின்ஸாக எடுத்துகிட்டு உங்களது பதிவுக்கு வரேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.